சரிப்பா. கருப்பசாமி, சித்திரை 1 பிறக்கணும்டாமாண்ணே. ஆள் வர்றதுக்கு சித்திரை 1 வரணும். அதனால் இப்போ தடுமாற்றங்கள் எல்லாம் நிறையா ஒரு சில வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி சித்திரை 1க்கு மேலே நீ கேட்டது போல் ஆள் வந்துடும். உனக்கு நீ கேட்டது போல் உனக்கு கருப்பசாமி தகப்பனோட பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக குடும்பத்தில் இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி நம்ம செய்கிற தொழில் அப்படின்னும் போது நீ கேட்டதோட முதல் இடத்துல உனக்கு குணம் திறக்கி விட்டா போதுமா? போய் காலைல விட்டுவான். அதே போல் கருப்பசாமி சீக்கிரமாக அந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்து, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தணும். கட்டாயமாக இந்த ஆண்டு முடிஞ்சிடும். இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே உனக்கு யார் யார் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நமக்கு குடும்பத்தில் எந்த சங்கட சலிப்பு இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, தொழிலும் நீ கேட்டதோட முதல் ஆடமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? இந்த தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். இதை பாங்கா வச்சுக்க. அது கொடுக்குறேன். இப்போ பகுதி சாப்பிட்டு அந்த பகுதி தேய்ச்சி குழி. சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு நீ இங்கே வரணும். நீ கேட்டது போலயே கருப்பசாமி அன்னையிலேருந்து உனக்கு முழுசாக உடம்புல இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும். சரியா? அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கூடவே வரணும். அதுதான் சொன்னேன், குடும்பத்தில் சங்கட சலிப்பு இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக வச்சுருக்கேன். அதனால் உனக்கு வேலையிலையும் முதலிடமாக பண்ணிடுவோம். தகப்பன் வந்து அப்பப்போ பிரச்சனை பண்ணுறான், அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன். கூடவே வரணும்.